So hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கு நம்ம சேனல்ல 2024ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஸ்வாட் இ ஃபிளாக் அப்படின்னு ரொம்ப சூப்பரான ஒரு தரமான ஃபேண்டசி கதையை பத்தி பார்க்க போறோம். படத்தை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா மின்னல் சக்தியோட பிறக்கக்கூடிய ஒரு தெய்வீக குழந்தை, அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. அப்படி இருக்கும்போது எதிர்காலத்துல போலீஸ் ஆகிறதுக்காக ஒரு பள்ளியில படிச்சிட்டு இருப்பான். அந்த நேரத்துல நகரத்துல தொடர்ந்து மர்மமான கொலைகள் நடக்குது. அப்படி இறந்து போன உடம்புகள்ல இருந்த ரத்தங்கள் மொத்தமாவே அகற்றப்பட்டிருக்கு. இது ஹீரோவுக்கு தெரிய வர பையனுக்கு செம ஷாக்கு. ஏன்னா 7 வயசா இருக்கும்போது ஹீரோவோட அப்பாவும் இதே மாதிரிதான் ரொம்ப கோரமான முறையில ரத்தம் உரியப்பட்டு இறந்திருப்பாரு. சோ 2 கொலையை பண்ணது ஒரே கொலைகாரன். எப்படியாச்சும் தான் அப்பாவோட மரணத்துக்கு பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் மின்னல் சக்தியோட நண்பர்களோட உதவியால ஹீரோ அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சானா. இது எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பரா சுவாரஸ்யமா சொல்லிருப்பாங்க. அதான் இந்த படத்தோட முழு கதையுமே. முக்கியமா கிளைமேக்ஸ்ல வேற லெவல் ட்விஸ்ட் இருக்கு. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி அதுலயும் ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி, இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாமா? ஓபனிங் சீன்ல கடாய்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன நகரத்தை காட்டுறாங்க. இதோட தலைநகரம் தெற்கு திசையில இருக்கு. அப்ப இரவு நேரத்துல ஒரு சின்ன வீட்டோட கதவு டப்புன்னு திறக்குது. பார்த்தா உள்ள ஒரு சின்ன பையன் நல்லா படிச்சிட்டு இருக்கான். அப்ப கதவுக்கு வெளியில ஏதோ வித்தியாசமான சத்தங்கள் கேக்குது. பயந்து போனவன் ஜன்னல் வழியா எட்டி பாக்குறான். ஆனா அந்த இடத்துல யாரும் இல்ல. திடீர்னு பின்னாடி இருந்து சவுண்ட் கேக்குது. திரும்பி பார்த்தா இப்ப அங்கேயும் யாரும் இல்ல. ஆனா அதே டைம்ல அந்த ஜன்னல் தெரிய பாருங்களேன், அதுல ஒரு ஆளோட கை தெரியுது. இது எதையுமே வீட்டுக்காரன் கவனிக்கல. திடீர்னு முன்னாடி பார்க்கும்போது அங்க ஒரு கோரமான உருவம் தெரியுது. ஆத்தாடி, இது கனவா நிஜமான் புரியாம மறுபடியும் கண்களை தேய்ச்சிட்டு முன்னாடி கவனிக்கிறான். இப்ப அந்த உருவத்தை காணோம். ரைட்ரா, இன்னைக்கு கண்டிப்பா பால் ஊத்த போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்க இன்னொரு அறைக்கு வரும்போது அங்க ஒரு கோரமான உருவம் டக்குன்னு முன்னாடி வந்து பயமுறுத்துது. ஆனா அடுத்த நிமிஷமே அந்த உருவம் டக்குன்னு மறைஞ்சு போயிடுச்சு. பிரச்சனை இது மட்டும் இல்ல, அங்க இருக்க இன்னொரு கதவும் திறக்க ஆரம்பிக்குது. உள்ள ஏற்கனவே ஒரு அடையாளம் தெரியாத லேடி தூக்குல தொங்கிட்டு இருக்காங்க. மகனே, நீ என்ன காப்பாத்த தவறிட்ட, அம்மாவை ஏண்டா காப்பாத்த வரல, அப்படி இப்படின்னு திரும்ப ஒரே வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்கு. லாஸ்டா அவனையும் ஏதோ ஒரு தீய சக்தி அட்டாக் பண்ணுது. அவன் உடம்புக்குள்ள இருந்து ரத்தங்களை உரியிற மாதிரியும் தெரியுது. இந்த இடத்துல அப்படியே சீனும் கட்டாக அடுத்த நாள் காலையில விடியுது. பார்ல இருக்கக்கூடிய ஒரு குறுந்தாடிக்காரன் மத்த ஊர்க்காரங்களை பார்த்து, இந்த பாருங்கயா, நேத்து நைட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு சின்ன பையன் தனியா வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனா அவன் ரொம்ப கொடூரமான முறையில கொல்லப்பட்டிருக்கான். இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, அவன் உடம்புல இருந்து முழுமையா ரத்தங்கள் உரியப்பட்டிருக்கு. அப்ப குடிகார பயலுங்க 2 பேர் சும்மா இல்லாம, யோ யாருகிட்ட கதை விடுற, ரத்தம் உரியக்கூடிய ஆவிகள்லாம் எப்பவோ இந்த உலகத்தை விட்டு அழிஞ்சு போயிடுச்சு, உன் கதையை கேட்டு ஏமாறதுக்கு நான் ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு குடிகார பயலுங்க அங்க இருந்து நேரா காட்டுக்குள்ள போறானுங்க. மச்சான், அவன் பார்ல குடிக்க வந்த பாவத்துக்கு பையன் என்னென்ன கதை விடுறான் பாத்தியா? நீ வா மச்சான், இன்னைக்கு நைட்டு வீட்டுல தரமான சரக்கு வாங்கி வச்சிருக்கேன், அதை போட்டுட்டு நம்ம சொர்க்கத்திலேயே போய் டான்ஸ் ஆடலாம். இப்படி எல்லாம் பேசிட்டு போகும்போது சடனா காட்டுக்குள்ள யாரோ இசை கருவிகளை வாசிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. சந்தேகத்துல பக்கத்துல வந்து பாக்கும்போது அங்க 2 அழகான பொண்ணுங்க உட்கார்ந்து இருக்காங்க. நல்லா வெள்ளை காஸ்டியூம்ல ஒருத்தி இருக்கால, இவதான் நம்ம கதையோட ஹீரோயின். பக்கத்துல இருக்க சுருட்டமுடிக்காரிய ஷார்ட்டா லீட்டான மைண்ட்ல வச்சுக்கலாம். ஆக்சுவலா இவங்க 2 பேருமே தீய சக்தி. வில்லனுக்காக மனித ஆன்மாக்களை உரியறத தங்களோட வேலையா வச்சிருக்காங்க. இது எதுவுமே தெரியாம குடிகார பைபிளுங்க இந்த லேடிஸ் கிட்ட வழிஞ்சு பேசுவானுங்க. பைபிள்ல சும்மா இருப்பாளா? கோரமான பற்களை வச்சிருக்கக்கூடிய நீல அரக்கனை பயன்படுத்தி கொஞ்சமா அந்த குடிகாரனோட ரத்தத்தையே உரிய ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா பார்ல சொன்ன கதை எல்லாமே உண்மை. ரத்தம் உரியக்கூடிய அரக்கர்கள் இன்னும் இந்த உலகத்துல இருக்காங்க. இவங்க கத்தக்கூடிய சத்தம் காட்டுக்குள்ள இருக்க நம்ம கதையோட ஹீரோவுக்கு கேட்க ஆரம்பிக்குது. ஆக்சுவலா இவன் ஒரு தற்காப்பு பள்ளியில மாணவனா இருக்கான். இவன் படிப்பை முடிச்சுட்டான்னு வைங்களேன், அரசு அதிகாரியா ஒரு போலீஸ்காரனா நகரத்தை பாதுகாக்க முடியும். சவுண்ட கேட்டு காட்டுக்குள்ள வரும்போது அங்க இருக்க மரங்கள்ல வித்தியாசமான நகத்தை வச்சு யாரோ கிழிக்கப்பட்ட மாதிரி தடயங்கள் தெரியுது. கண்டிப்பா இதுக்கெல்லாம் காரணம் ஒரு தீய சக்திங்கிற விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிட்டான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த பாட்டு வாசிச்ச இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அங்க ஹீரோயின் மட்டும் தான் உட்கார்ந்து இருக்கா. லீட்டா அப்புறம் அந்த குடிகார பயலுங்க 2 பேரையும் காணோம். என்ன காப்பாத்துங்கன்னு கதறி அழுறா. ஏமா என்னாச்சு, எதை பார்த்து பயந்த? இப்பதான் காட்டுக்குள்ள ஒரு அரக்கனை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி இங்கே இரு, நான் போய் அதெல்லாம் பாத்துட்டு வரேன். இல்ல வேணான்னு சொல்லும் போது தெரியாதனமா கால் தடுக்கி ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்துருவாங்க. என்னதான் ஹீரோயின் ஒரு தீய சக்தியா இருந்தாலும் கூட இவளோட கையால இப்ப வரைக்கும் எந்த ஒரு மக்களையும் சாகடிச்சது கிடையாது. அப்படி பார்க்கும்போது ஹீரோயின் இன்னமும் நல்லவளா தான் இருக்கா. தடுக்கி விழுந்ததால 2 பேரும் பக்கத்துல பாத்துப்பாங்க. கண்டதும் காதல். அதுக்கப்புறமா இந்த இடத்தை விட்டு ஹீரோயினை பாதுகாப்பு அனுப்பி வச்சுட்டு ஹீரோவும் தன்னோட பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டான். சடனா ஒரு சின்ன இல்யூஷன். அதுல ஒரு ஆள் ரொம்ப கோரமான முறையில இறந்து போயிருக்கான். இவன் உடம்புல இருந்துமே தனியா ரத்தங்களை உறிஞ்சு எடுத்திருக்காங்க. அதிர்ச்சியில உறைஞ்சு போன ஹீரோ அதையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருப்பான். அப்ப ஒரு கை டக்குன்னு ஹீரோவோட தோள்பட்டையில படுது. எங்க ஒரு வேலை தீய சக்தி வந்துருச்சு போலன்னு டக்குன்னு திரும்பி பார்த்தா இல்யூஷனை விட்டு நம்மால் வெளியில வந்துட்டான். பக்கத்திலேயே உன்னோட ஃப்ரெண்ட் நிக்கிறான். நான் மச்சான், வழக்கம் போல உனக்கு ஒரே கனவா? ஏடா கனவுல பாக்குற விஷயங்கள்லாம் எதுக்கடா படமா வரைஞ்சிட்டு இருக்க? இப்பதான் பள்ளிக்கூடம் ஃபுல்லாவே செக் பண்ணி பார்த்தேன், மாஸ்டர் இங்க இல்ல, ஏதோ பொருட்களை வாங்குறதுக்காக வெளியூருக்கு போயிருக்காராம். அவர் திரும்பி வரதுக்குள்ள என் கூட வா, பக்கத்துல இருக்க கில்மா ஏரியாக்கு போயிட்டு வரலாம். டே வேணா, இது மட்டும் குருவுக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நம்மள கைமா பண்ணிடுவாரு. அட அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, வா. சரி ஏதோ ஒண்ணு வந்து தொலைறேன்னு சொல்லிட்டு நேரா அந்த பலான ஏரியாவுக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலா இங்க ஒரு மிகப்பெரிய பார்ட்டி போயிட்டு இருக்கு. அதோட மைய பகுதியில ஒரு சில பொண்ணுங்க நடனம் ஆடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஃப்ரெண்டோட அப்பா அரச வேலையில இருக்காரு. அதனால ஊருக்குள்ள இருக்க நிறைய பேருக்கு இந்த ஃப்ரெண்டுக்காரனை பார்த்தாவே ஒரு தனி மரியாதை. இதே டைம்ல டான்ஸ்
டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணோட முகத்தை ஹீரோ கவனிக்கும் போது காட்டுக்குள்ள காப்பாத்தின நம்ம கதையோட ஹீரோயினுங்கிற விஷயமே இப்பதான் தெரியுது. ஏற்கனவே கண்டதும் காதலாச்சே, அதனால ரெண்டு பேரும் கண்ணுக்கு நேரா பார்த்து தங்களுக்குள்ள இருக்க காதல வலிஞ்சு ஊத்துறானுங்க. இதே டைம்ல இந்த விடுதிக்குள்ள இருக்க ஒரு தனி அறையில ஒரு போதை ஆசாமி ஒரு பொண்ணு கூட கசமசா பண்ணிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்த தீய சக்தி தான் மந்திர நரம்புகள் சக்தியை பயன்படுத்தி அந்த போதை ஆசாமியோட கழுத்தை லெப்ட் ரைட்னு திருப்பி ரொம்ப ரொம்ப கொடூரமா கொன்னுட்டா. இத பார்த்து அங்க இருந்த பொண்ணே திருச்சி ஓட ஆரம்பிக்கிறா. அதுவும் சாதாரணமா கிடையாது, வெள்ளமுடி இறக்கி வந்துட்டா. என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தி அலறா. அதுக்கப்புறமா அந்த வெள்ளமுடிக்காரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோனுக்கு பக்கத்துல வந்து இறங்குவா. முதல்ல நம்மளுக்கு ஒரு அட்டி தடுமாறி கீழே விழும்போது டக்குனு ஹீரோ அவளை தாங்கி பிடிச்சிட்டான். பயந்து போன பாதி பேரு அங்க இருந்து ஓடி போயிடுவாங்க. ஆனா இந்த விடுதியோட காவலர்கள் எப்படியாச்சும் வெள்ளமுடிக்காரியை அழிக்கலாமேன்னு கையில ஆயுதங்களை தூக்கிட்டு வருவாங்க. ஆனா இவளை தோக்கடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. மந்திர நரம்புகள் உதவியால இவளால எத்தனை பேரை வேணா ஒரே டைம்ல கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ அதே மாதிரியே கொல்ல வந்த அத்தனை பேரையும் நரம்புகளை வச்சு கண்ட்ரோல் பண்ணி அங்க இருக்க ஹீரோனை தாக்கலான்னு பாக்கும்போது நல்ல வழியா இந்த விஷயத்த ஹீரோ பாத்துட்டான். சோ அதனால அவளுக்கு விழ வேண்டிய அடிய பாவம் ஹீரோ உள்ள புந்து வாங்கிடுவான். தோள்பட்டையில காயமாகி ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. பாரபட்சமே இல்லாம வந்த எதிரிகளை லெப்ட் ரைட்னு புரட்டி எடுக்கிறான். கடைசியா மின்னல் சக்தியை பயன்படுத்தி வெள்ளமுடிக்காரியை அடிக்கலாம்னு தாவி வருவான். ஒரு நிமிஷம் இவன் சக்தியை பார்த்து என்னதான் அவ பயந்து போயிருந்தாலும் கூட ரொம்ப அசால்ட்டாவே ஹீரோவை அடிச்சு கீழே தள்ளிட்டா. அதே டைம்ல நகரத்தோட காவலர்கள் வர மாதிரி சத்தம் கேக்குது. சோ பயந்து போனவ டக்குனு அந்த இடத்தை விட்டு மறைஞ்சு போயிடுவா. அச்சோ பாவம், என்ன காப்பாத்துற முயற்சியில உங்களுக்கு தான் நிறைய காயப்பட்டிருக்கு. இந்த துணியை உதவிக்காக வச்சுக்கோங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது எப்ப வேணா என்ன வந்து பாருங்கன்னு ஹீரோயின் வளைஞ்சு பேசுவா. அப்ப அங்க வந்த தளபதியும், டே பசங்களா, நீங்க யாரு, எதுக்காக அந்த வெள்ளமுடி அரைக்கி கூட சண்டை போட்டீங்க? நாங்க சாதாரணமா சாப்பிடலாம் தான் உள்ள வந்தோம். ஆனா திடீர்னு அந்த வெள்ளமுடி அரைக்கி எல்லாரையுமே அட்டாக் பண்ணா. அந்த நேரத்துல வேற வழி தெரியல. அதனாலதான் மக்கள் உயிரை காப்பாத்துறதுக்காக நாங்களே சண்டை போட ஆரம்பிச்சோம். நாசமா போச்சு. இந்த பாரு, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருந்திருந்தா கண்டிப்பா நாங்க இங்க வந்திருப்போம். அந்த வெள்ளமுடி அரைக்கியவும் பிடிச்சிருப்போம். அவசரப்பட்டு நீ அவளை தாக்குறதால நகரத்துல ஏற்படக்கூடிய மர்ம கொலைகளுக்கு காரணமான அந்த கொலைகாரி ரொம்ப ஈஸியா தப்பிச்சு போயிட்டா. கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த நகரத்தை தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய கவர்னர் வராரு. இப்போதைக்கு இவன் தான் இந்த ஊர் தலைவர். சரி, வழக்கம் போல ஹீரோவை தான் சரமாரியா திட்ட போறாங்கன்னு பார்த்தா அதுக்கு பதிலா, யோ தளபதி, அந்த பசங்க உடையில இருக்கக்கூடிய பேட்ச பாத்தியா? இவங்க குய் தற்காப்பு கலை பள்ளியை சேர்ந்தவங்க. எதிர்காலத்துல ஒன்ன மாதிரியே போலீஸ் ஆகி மக்களை காப்பாற்ற வேண்டியது இவங்களோட கடமை. அதனாலதான் கண்ணுக்கு முன்னாடி குற்றங்கள் நடந்தாலும் கூட ஒரு மாணவனா இப்போதைக்கு பயிற்சியில இருந்தாலும் கூட மக்கள் உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக வெள்ளமுடிக்காரி கூட சண்டை போட்டிருக்கா. அதனால ஒருத்தரோட முயற்சியை நீ எப்பவுமே இழிவா பேசக்கூடாது. உடனே ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் நாங்க கிளம்புறதுக்கான டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்தை விட்டு வெளியில வந்துட்டாங்க. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல அந்த வெள்ளமுடிக்காரி நம்ம ஹீரோயினோட ரூம்ல இருக்கா. அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே கூட்டாளிகள். ஆனா வெளி உலக மக்களுக்கு இது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் வேணும்னே வெள்ளமுடிக்காரி ஹீரோயினை அட்டாக் பண்ண மாதிரி நடிச்சிருக்கா. அது தெரியாம ஹீரோவும் காப்பாத்திருக்கான். ஆமா, என்னாச்சு உனக்கு? கண்ணாடியை பார்த்து தனியா பேசிட்டு இருக்க? சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினும், இன்னைக்கு பார்த்தா அந்த பையன் நான் என்னோட கனவுல பார்த்தா அதே ஆள்மா இருந்துச்சு. அடியே, உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். இதுக்கு முன்னாடி என்னடானா கனவுல பார்த்த விஷயங்களை படமா வரைஞ்சிட்டு இருந்த. இப்ப என்னடானா காட்டுக்குள்ள நம்மள தாக்க வந்த ஆளையே கனவுல பார்த்து படமா வரைஞ்சு வச்சிருக்கேன்னு கதை விட்டுட்டு இருக்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா முழு நிலா வரப்போகுது. அதுக்குள்ள வில்லன் கொடுத்த வேலையை நம்ம முடிச்சாகணும். கட் பண்ண அடுத்து நகரத்தோட மைய பகுதியில இன்னும் ஒரு சில காவலர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஊர்வலமா போயிட்டு இருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து கொஞ்ச நாளாவே மர்மமான கொலைகள் நடக்குது. அதை தடுக்கிறதுக்காக தான் இப்படி ஊர்வலமா போறாங்க. அடுத்து இதே டைம்ல ஒரு ஜமீன்தாரோட வீட்டை காட்டுறாங்க. சடனா அந்த இடத்துக்கு லீட் ஆவன்டா தான் உருவத்தை வெவ்வேறு உருவங்களா மாத்தி முன்னாடி வருவா. பயந்து போன ஜமீன்தார் கத்தி உதவி கேட்கலாம் நினைப்பாரு. ஆனா அதுக்குள்ளேயே ரொம்ப கொடூரமா அவரை சாகடிச்சிட்டு தப்பிச்சா போதுன்னு எஸ்கேப் ஆயிட்டா. இந்த விஷயத்த ஊர்வலமா போன தளபதிகளும் காவலாளிகளும் பாத்துட்டாங்க. ஆனா பிடிக்கிறதுக்குள்ளேயே அந்த லீட்டா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டா. கட் பண்ணா இதே டைம்ல ஹீரோ பள்ளிக்கூடத்துக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு நேரா ஜமீன்தார் வீட்டுக்கு வந்திருக்கான். வேலைக்காரங்க நிறைய பேரு ரொம்ப கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனா ஜமீன்தார் உடம்ப பாருங்களேன், அவர் உடம்போட ஒட்டி இருந்த ரத்தங்கள் மட்டும் மொத்தமா உரியப்பட்டு கோரமான முறையில இறந்து போயிருக்காரு. எதுக்காக குறிப்பிட்ட ஆட்களை மட்டும் ரத்தம் உறிஞ்சு சாகடிக்கிறாங்கன்னு ஹீரோவுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. இதே டைம்ல தளபதி எப்படியோ கஷ்டப்பட்டு ஊருக்குள்ள மனித ஆன்மாக்களையும் ரத்தங்களையும் உரியக்கூடிய அந்த நீல அரக்கனை பாத்துட்டாரு. ரெண்டு பேருக்கு இடையில செம்மையா ஃபைட். இந்த ஆளு கத்திய வச்சு விட்டா கூட அவனுக்கு பெருசா காயம்பட்ட மாதிரியே தெரியல. அரக்க உடம்புக்குள்ள மந்திர சக்திகள் இருக்கு. ஆனா தளபதி ஒரு சாதாரண ஆளு. அதனால ரொம்ப ஈஸியாவே அடிபட்டு கீழே விழுந்துருவாரு. இந்த சத்தம் ஜமீன்தார் வீட்டுக்குள்ள இருக்க ஹீரோவுக்கும் கேக்குது. உடனே அந்த அரக்க மறுபடியும் தளபதியை அட்டாக் பண்ணலாமேன்னு பக்கத்துல வருவான். இத பார்த்து கடுப்பான ஹீரோ தனக்குள்ள இருக்க மின்னல் சக்தியை பயன்படுத்தி பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேருக்குமே சரிக்கு நிகரான சக்தி இருக்கு. பயங்கர கடுப்பான ஹீரோ தன் சக்திகளை ஒண்ணு சேர்த்து ஓடி வந்து ஒரு அட்டி அடிப்பான். சொல்ல போனா நீல அரக்கனாலேயே இந்த தாக்குதல தாக்கு பிடிக்க முடியல. சரி, மறுபடியும் தாக்கலாம்னு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு சோல்ஜர்ஸ் வர மாதிரி சவுண்ட் கேக்குது. இத பார்த்து பயந்து போன நீல அரக்கன் அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிட்டான். தளபதிக்கு மறுபடியும் ஹீரோவை பார்த்து செம கோபம். டேய், தூங்க போறேன்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மன்னிச்சிருங்க தளபதி, தற்காப்பு பள்ளியில இருக்கும்போது மேற்கூரையில யாரோ ஓடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அதனாலதான் அந்த உருவத்தை ஃபாலோ பண்ணிட்டு இங்க வந்தேன். என் உயிரை வேற காப்பாத்திருக்க. இந்த ஒரு முறை உன்னை மன்னிக்கிறேன். ஆனா ஒண்ணு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையிலுமே தலையிடக்கூடாது. பயலுக்கு ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். கட் பண்ணா அடுத்த நாள் நைட்டு இறந்து போன ஜமீன்தார் வீடு இருக்குல்ல, அங்க திருட்டு
திருட்டுத்தனமா வந்திருக்கான். உள்ள இருக்கக்கூடிய ஒரு சில குறிப்புகளை கொஞ்சம் கொஞ்சமா படிச்சிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு ஒரு பொண்ணு உள்ள வந்து ஹீரோவையே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. உடனே ஹீரோ அவளை வளைச்சு பிடிச்சு, பயப்படாத, நான் உன்னை காயப்படுத்த இங்க வரல. இறந்து போன உன் அப்பாவும் என் அப்பாவும் நண்பர்கள். 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரிதான் என் அப்பா உடம்புல இருந்த ரத்தங்கள் உரியப்பட்டு அவரும் கோரமான முறையில இறந்து போனாரு. இப்ப இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா உங்க அப்பாவும் இறந்து போயிருக்காருன்னா கண்டிப்பா 2 பேரோட இருப்புக்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கும். அது சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை தேடிதான் நான் இங்க வந்தேன். ஜமீன்தார் பொண்ணும் ஹீரோ சொல்லக்கூடிய விஷயங்களை ஏத்துக்கிட்டு ஓரளவுக்கு அமைதியாயிடுவா. ஆக்சுவலா இவரு பத்திரங்களை சேகரிக்கக்கூடிய ஒரு அரசு வேலையில இருக்காரு. அதனால லாஸ்டா உங்க அப்பாவுக்கு ஏதாவது குறிப்புகள் வந்துச்சா? அட ஆமாப்பா, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வித்தியாசமான நோட்டீஸ் வந்துச்சு. அதை யாருக்கிட்டையும் காட்டாதன்னு பாதுகாப்பா மறைச்சு வைக்க சொன்னாரு. தோ அது அங்க இருக்க டேபிளுக்கு அடியில தான் இருக்கு. உடனே ஹீரோவும் அதை கையில எடுப்பான். ஆனா அடுத்த நிமிஷமே மறைஞ்சிருந்த ஒரு முகமுடிக்காரன் 2 பேரையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். சொல்ல போனா இவங்களால தாக்கு பிடிக்க முடியல. பயங்கரமா காயம்பட்டு தொப்புன்னு கீழே விழும்போது கையில இருந்த அந்த குறிப்புகளும் கீழே விழுந்துரும். உடனே முகமுடிக்காரன் அதை மொத்தமா எரிச்சிட்டு உங்களால உண்மைகளை கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு கெக்க பக்கம் சிரிச்சிட்டு பைபிள் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். இப்ப வந்தவன் யாரு, எதுக்காக இவங்களை தாக்கனான்னு ஒன்னும் புரியல. அதுக்கப்புறமா காயம்பட்ட ஹீரோவை ஜமீன்தார் பொண்ணு தூக்கிட்டு நேரா இவனோட தற்காப்பு கலை பள்ளிக்கு வந்திருக்காங்க. இனிமே ஷார்ட்டா இவள கேடி பொண்ணுன்னு மைண்ட்ல வச்சுக்கலாம். உள்ள ஹீரோவுக்கு சிகிச்சை போயிட்டு இருக்கு. இதே டைம்ல அந்த தளபதி இன்னும் ஒரு சில சோல்ஜர்ஸை கூட்டிக்கிட்டு முன்னாடி வந்து நிக்கிறான். சந்தேகத்துல குருவும், என்னாச்சு, அனுமதி இல்லாம எதுக்காக எங்க கோயிலுக்குள்ள வந்தீங்க? அனுமதி இல்லாம அரச பதவியில இருக்கக்கூடிய ஜமீன்தார் வீட்டுக்கு இந்த பள்ளியை சேர்ந்த ஹீரோ திருட்டுத்தனமா போயிருக்கான். அது சட்டப்படி தப்பு. அதுக்காக தான் அவனை கைது பண்ணி விசாரிக்கிறதுக்காக இங்க வந்தேன். உடனே கேடி பொண்ணு உள்ள போந்து, இந்த பாரு, ஹீரோயினோட நெருக்கமான ஃப்ரெண்டு, அவனை வீட்டுக்கு வர சொன்ன ஆளே நான் தான். அதனால இவன் பண்ணது எந்த முறையிலையும் தப்பாகாது. சோ ஒழுங்கா அந்த இடத்தை விட்டு போயிடு. தளபதி அப்ப கூட கேட்காம டக்குனு ஹீரோவை தாக்க வருவான். சடனா குரு உள்ள போந்து தான் மேஜிக்கல் பவரை வச்சு தடுப்பாரு. இவனும் மாங்குன்னு தள்ளுவான். ஆனா குருவோட பவருக்கு முன்னாடி இவெல்லாம் சர்வ சாதாரணம். பயந்து போனவன் இந்த முறை இங்க இருந்து போயிடுவேன். ஆனா அடுத்த முறை கண்டிப்பா உங்களால ஹீரோவை காப்பாத்த முடியாது. டேய் போடா போடா, அந்த ஈர வெங்காயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு தளபதிய தனா விட்டா திட்டி விட்டாங்க. இதே டைம்ல மயக்கத்துல இருக்க ஹீரோ கண்ண முழிச்சு பார்க்கும்போது அவனுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்க பொண்ணு நம்ம ஹீரோயின் மாதிரியே தெரியுது. சப்பாத்திக்கு மாவு பிணைற மாதிரி கணத்தை படைஞ்சிட்டு பையன் மறுபடியும் மயங்கிட்டான். ஆனா நமக்கு தான் தெரியும் உட்கார்ந்து இருக்கிறது ஹீரோயின் கிடையாது, அது நம்ம கேடி பொண்ணு. ஹீரோவை இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வெக்கப்பட்டுக்கிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடி போயிருவா. இந்த விஷயத்த ஃப்ரெண்டுக்காரன் ஒளிஞ்சிருந்து பாத்துட்டான். மறுபடியும் ஹீரோ கண்ண முழிச்சதுமே, மச்சான் நீ உண்மையாவே மச்சக்காரன்டா, ஜமீன்தார் பொண்ணையே உசார் பண்ணிட்ட. அதுக்கப்புறம் என்ன, அரசு வேலையை வாங்கிட்டு டீ கொண்டு வா, கையமுக்கு காலமுக்குன்னு என்னையே வேலை வாங்குவல. ஆனா ஹீரோ இவன் பேசுற எதையுமே கேட்காம மறுபடியும் அதே இடத்துல மயங்கி போயிட்டான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. ஹீரோவோட குரு இவங்கிட்ட ஒரு சக்தி வாய்ந்த வாளை கொடுக்குறாரு. உன் அப்பா உன்னை என்கிட்ட ஒப்படைக்கும் போது இந்த வாளையும் பாதுகாக்க சொல்லி கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, நான் இறந்து போனதுக்கு அப்புறமா என் பையன் என் இறப்புக்கு பழி வாங்குறதுக்கு எதிரிகளை தேட ஆரம்பிப்பான். அந்த நேரத்துல இந்த வாளை அவங்கிட்ட ஒப்படைங்கன்னு சொன்னாரு. ஆனா குருவே, கத்தியோட மேல் பகுதி ரொம்ப பழமையா மரக்கட்டமா இருக்கு. ரொம்ப சரியா சொன்ன. ஆனா இந்த வாளுக்கு இன்னும் மந்திர சக்தி இருக்கு. பிரச்சனை என்னன்னா, சரியான கைகள்கிட்ட இந்த வாள் இருக்கும் போது மட்டும்தான் அதோட உண்மையான சக்தி வெளிப்படும். அது வரைக்கும் வெறும் மரக்கட்டையா தான் இருக்கும். சொல்ல போனா உங்க அப்பா கிட்ட 10 வருஷத்துக்கு மேல இந்த வாள் இருந்துச்சு. ஆனா அவரால கூட இந்த வாளோட சக்தியை முழுமையா புரிஞ்சுக்க முடியல. அதுக்கப்புறமா ஹீரோ தான் மின்னல் சக்தியை அந்த வாளோட ஒண்ணு சேர்த்த மாதிரி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுக்கடையில கேடி பொண்ணு வில் அம்புகளை வச்சு பிராக்டிஸ் பண்ணுவா. அதே மாதிரியே ஃப்ரெண்டுக்காரன் துப்பாக்கியை வச்சு அங்க இருக்க பானையை சொல்லான்னு பாப்பான். ஆனா பானையை தவிர மத்த எல்லா இடத்துலயும் படுது. அட சூப்பர்ப்பா, இதே மாதிரியே நீ பானையை உடைக்காம இரு, நான் வந்து உடைச்சுக்கிறேன். அடியே கேடி பொண்ணு, என்னையா நக்கல் பண்ற, தோ பாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் சுட்டு காட்டுவான். ஆனா இந்த முறை எல்லா பானைகளையுமே இவனால அக்யூரேட்டா சொல்ல முடியுது. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோ தான் மந்திர வாழை வீசும்போது அங்க இருந்த ஒட்டுமொத்த பானைகளுமே டப்புன்னு உடைஞ்சிரும். அட பாவி, ஒரு பானையை உடைக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. ஆனா நீ ஒரே வீச்சுல உடைச்சிட்ட. ஆனா ஹீரோ அதையெல்லாம் கவனிக்காம வாழை வச்சு நடுப்பகுதியில ஓங்கி ஒரு விட்டு விட்டும் போது அங்க இருக்க மர பலகையே 2ஆ பழகுது. அந்த அளவுக்கு இந்த மந்திர வாளுக்கு நிறைய பவர் இருக்கு. அதுக்கப்புறமா ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்பதான் ஹீரோ தான் அப்பா யாருங்கிற உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவோட அப்பாவும் ஜமீன்தாரும் நெருக்கமான நண்பர்கள். ஆக்சுவலா இவங்க என்னதான் இந்த சின்ன நகரத்துல வாழ்ந்தாலும் கூட தலைநகரத்தோட ராஜாவோட பேச்சை கேட்டுதான் இவங்க இங்க இருக்கக்கூடிய எதிரிகளை கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப என் அப்பா ஏதோ ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிட்டாருன்னு அவரை எதிரிகள் கொலை பண்ண துரத்துனாங்க. உயிருக்கு பயந்து என்னையாச்சும் காப்பாத்தணுமேன்னு நம்ம மாஸ்டர் கிட்ட என்னையும் மந்திர வாளையும் ஒப்படைச்சாரு. ஆனா அடுத்த நாள் காலையில பாக்கும்போது எங்க அப்பா ரத்தம் உரியப்பட்டு ரொம்ப கோரமான முறையில இறந்து போய் கிடந்தாரு. இது ஏற்கனவே முடிஞ்சு போயிடுச்சுன்னு நானும் அமைதியா இருந்தேன். ஆனா இப்ப மறுபடியும் தொடர்ந்து என் அப்பா மாதிரியான கொலைகள் இந்த ஊருக்குள்ள நிறைய நடக்க ஆரம்பிச்சிருக்கு. லாஸ்டா அவரோட நெருக்கமான ஃப்ரெண்டான அந்த ஜமீன்தார் கூட இறந்து போயிட்டாரு. இது எல்லாத்துக்குமே கண்டிப்பா நான் பழிதீப்பேன். கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு ஹீரோ வழக்கம் போல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு வீட்டுக்குள்ள யாரோ வந்துட்டு போன மாதிரி சவுண்ட் கேக்குது. சந்தேகத்துல உள்ள வந்து பாக்கும்போது அங்க நீல நிறத்துல ஒரு துணி இருக்கு. ஏற்கனவே ஹீரோயின் இவங்கிட்ட ஒரு சிகப்பு துணியை கொடுத்திருப்பா. இப்ப அதையும் இந்த நீல துணியவும் ஒன்னா நுகர்ந்து பாக்கும்போது ரெண்டோட வாசமும் அச்சு அசல் ஒரே மாதிரியே இருக்கு. அப்படின்னா ஹீரோயின் தன்னை பார்க்க ஆசைப்படுறாப்புலன்னு எங்க இருந்து நேரா ஹீரோயினை முதல் முறையா பார்த்த அந்த விடுதி இருக்குல்ல, அந்த இடத்துக்கு குருவுக்கே தெரியாம வந்துட்டான். நேரா ஹீரோயின் ரூமுக்கு வந்து பாக்கும்போது பயப்புள்ள குளிச்சிட்டு இருக்கா. ஐயோ, நான் இதையும் பாக்கலன்னு கண்ணை மூடிட்டான். ஏன்பா, ரத்தம் உறிஞ்சக்கூடிய அந்த நீல அரக்கனையே வேட்டை
வேட்டையாடக்கூடியவன். என்ன பார்த்து எதுக்காக பயப்படுற? நான் என்ன அந்த அரக்கனை விட ரொம்ப மோசமாவா இருக்கேன்? சேச்சா அப்படிலாம் கிடையாது, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, அதத்தான் என்னால பார்க்க முடியல. பரவாயில்லையே, நல்லா பேசுற. இந்த பாரு, காட்டுக்குள்ள ஒரு முறை அரக்கர்கள் கிட்ட இருந்து என் உயிரை காப்பாத்திருக்க, அப்புறம் இந்த விடுதியில அந்த வெள்ளமுடிக்காரி கிட்ட இருந்தும் என் உயிரை காப்பாத்திருக்க. இதுக்கெல்லாம் நன்றி கடனா. என் மானத்தையே உனக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன், தாராளமா எடுத்துக்கோ. ஐயோ அதெல்லாம் வேணாங்க. சரி, எதுக்காக என்ன இங்க வர சொன்னீங்க? உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் அந்த துணியை கிஃப்டா கொடுத்தேன். இங்கதான் ஹீரோயின் வரைஞ்சு வச்ச ஒரு ஓவியத்தை கவனிக்கிறான். அட ஒரு நிமிஷம் இருங்க, இதே மாதிரியே ஒரு சின்ன அடையாளத்தை நானும் என் கனவுல பாத்திருக்கேன். ஆமா, இதை எப்படி நீங்க வரைஞ்சீங்க? அதுவா, நானும் இதே மாதிரியே கனவுல ஒரு சில விஷயங்களை பார்த்தேன். ஏற்கனவே நான் 3 ஓவியங்களை வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரியே உங்ககிட்ட எத்தனை இருக்கு? என்கிட்ட 2. அப்படின்னா இத பத்தி உடனே விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கத்துல பிளான் போடுவாங்க. அப்ப ஹீரோயினும், எனக்கு ஊருக்குள்ள விளக்கு திருவிழா, அதை முடிச்சதுக்கு அப்புறமா எங்கேயா இருந்தாலும் போலாம். பதிலுக்கு இவனும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின், ஃப்ரெண்டுக்காரன், அப்புறம் கேடி பொண்ணு 4 பேருமே நகரத்துக்குள்ள வராங்க. கேடி பொண்ணுக்கு இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்க விஷயமே பிடிக்கல. ஏன்னா இவ ஹீரோவை ஒன் சைடா காதலிச்சிட்டு இருக்கா. ஆனா அதை சொல்றதுக்கு தைரியம் இல்ல. அன்னைக்கான நாளை ரொம்ப நல்லபடியா என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில பழங்கால ஓவியங்களை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு புத்த குருவை தேடி இங்க இருந்து கிளம்புவாங்க. அப்பதான் ஹீரோயின் தான் யாரு, எப்படி இங்க வந்தோங்கிற கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது என் அம்மா அப்பாவை ஒரு சில கொள்ளக்காரங்க பணத்துக்காக ரொம்ப கொடூரமா கொண்டாங்க. அதுக்கப்புறம் வாழ வழி இல்லாம அந்த விடுதியில ஒரு நடன கலைஞரா வேலைக்கு சேர்ந்தேன். இப்ப வரைக்கும் அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சுதான் என்னோட வாழ்க்கையே ஓடிட்டு இருக்கு. இந்த கதையை கேட்டு சோகமடைஞ்ச ஹீரோ இப்ப தன்னை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னோட அப்பாவும் ஜமீன்தாரும் தலைநகரத்துக்கு கீழே ஒரு ரகசிய காவலாளியா வேலை பார்த்தாங்க. இவங்களுக்கு குற்றவாளிகளை பத்தி ஏதோ ஒரு உண்மை தெரிய வந்துச்சு. அதை ராஜா கிட்ட தெரியப்படுத்துறதுக்கு முன்னாடியே கூலிப்படையை சேர்ந்த ஆளுங்க எங்க அப்பாவை சாகடிக்க துரத்துனாங்க. மூங்கல் காடுகள் வழியா தப்பிச்சு ஓடணும். நல்லவேளை அப்பா கிட்ட மந்திரவாள் இருந்ததால அப்போதைக்கு ரொம்ப பாதுகாப்பா அங்கிருந்து எஸ்கேப் ஆகி என்னையும் சக்தி வாய்ந்த மந்திரவாளையும் குரு கிட்ட ஒப்படைச்சிட்டு அப்பா திரும்ப வந்துருவேன்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா வந்தது அவரோட இறந்து போயிட்டாருங்கிற செய்தி மட்டும்தான். இந்த கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா முன்ன விட ஹீரோயினுக்கு ஹீரோ மேல இருக்க காதல் அதிகமாகுது. அதுக்கப்புறமா இந்த இடத்தை விட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு புத்த குருவை சந்திக்க வந்திருக்காங்க. தாங்கிட்ட இருக்க 5 விதமான ஓவியங்களை காட்டி இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னு கேட்பாங்க. பதிலுக்கு அந்த புத்த குருவும் சொர்க்கத்துல மொத்தமா 5 விதமான தெய்வ மிருகங்கள் வாழ்ந்துச்சு. ஒவ்வொரு 100 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த 5 தெய்வ மிருகங்களும் நம்மள மாதிரியே இருக்கக்கூடிய மனிதர்கள் உடம்புக்குள்ள வாழ ஆரம்பிக்கும். ஆனா குருவே, இந்த 5 மிருகங்களோட ஆன்மாவுக்கும் நகரத்துல நடக்கக்கூடிய தொடர் கொலைகளுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த பாருப்பா, ஒரு தீய சக்தி தன்னோட பலத்தை அதிகரிக்கணும்னா அதுக்கு நல்ல ஆன்மாக்கள் தேவை. அதையும் தாண்டி இந்த உலகத்தையே கட்டுப்படுத்தணும்னா அதுக்கு இன்னும் அதிகமான பவர் இருக்கு. அதுதான் இந்த 5 மிருகங்களோட ஆன்மாக்கள். இன்னும் தெளிவா சொல்லணும்னா இந்த ஆன்மாக்கள் 5 மனிதர்கள் உடம்புக்குள்ள இருக்குன்னு சொன்னோம்ல, அவங்கள சாகடிச்சு அவங்க ரத்தத்தை உறிஞ்சாங்கன்னா போதும், சாதாரண தீய சக்தியா இருக்கக்கூடிய அவங்களுக்கு இந்த உலகத்தையே தான் காலடிக்கு கீழே வைக்கிற அளவுக்கு ஒரு மகா சக்தி கிடைக்கும். அதுக்காக தான் இவ்வளவு கொலைகளும். இருந்தாலும் ஃப்ரெண்டுக்காரனுக்கு டவுட், மச்சான் இந்த புத்தகுரு சொன்ன மாதிரி 5 பேரோட உடம்புக்குள்ள மட்டும்தான் ஆன்மாக்கள் இருக்கு, அப்படின்னா அவங்கள மட்டுமே சாகடிக்கலாமே, எதுக்காக ஊருக்குள்ள இருக்க மத்த ஆட்களை கொல்லணும்? ஏன்னா அப்பதான் காவலர்களும் மத்தாளுங்களும் இந்த கொலை ஏன் நடக்குதுங்கிற உண்மையை கண்டுபிடிக்க மாட்டாங்க. பொதுவா கொலைகாரன் எல்லாரையுமே கொண்டுட்டு இருக்கான்னு மொத்தமா கேச முடிச்சிருவாங்க. ஆனா புத்தகுருவே எங்களுக்கு ஒரு டவுட், இந்த ஆன்மாக்களை வச்சிருக்கக்கூடிய மனித உடம்ப நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சாதாரணமான விஷயம். பிறப்பாலேயே அவங்க உடம்புல வித்தியாசமான ஒரு அடையாளம் இருக்கும். அதுதான் தெய்வ ஆன்மாக்கள் அவங்க உடம்புக்குள்ள இருக்குங்கிறதுக்கு அடையாளம். சடனா கேடி பண்ண உள்ள போந்து, டே ஹீரோ, என் அங்கிள் கையில இதே மாதிரியே ஒரு டேட்டூ இருக்கு அப்படின்னா அடுத்து அவரோட உயிரை தான் காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு வேக வேகமா நேரா அங்கிள் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவனை ஏற்கனவே ரொம்ப கொடூரமா கொண்டிருக்காங்க. அதே டைம்ல அந்த இடத்துக்கு தளபதியும் சோல்ஜர்ஸும் வந்துட்டாங்க. ஏற்கனவே ஹீரோ மேல கொலவெறியில இருக்கானுங்க. சோ இங்கேயும் ஹீரோ வந்ததால சந்தேகப்பட்டு அவனை கைது பண்ணி இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா ஸ்டேஷனுக்கு எல்லாம் கிடையாது. இந்த சின்ன நகரத்தை தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய கவர்னர் கிட்ட அந்த தளபதியை பார்த்து நீ பயப்பட தேவையில்லை, உன்னை இங்க கொண்டு வந்ததுக்கான காரணமே வேற. இப்பதான் விசாரிச்சேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி தலைநகரத்தோட ராஜாவுக்கு கீழே ஒரு ரகசிய காவலாளியா வேலை பார்த்த லிங்சானோட பையன் தான் நீயா? ஆமா, உங்களுக்கு என்னோட அப்பாவை தெரியுமா? ரொம்ப நல்லாவே தெரியும். சொல்ல போனா அவரும் நானும் நெருங்கிய நண்பர்கள். ஒரு முறை எதிரிகள் கிட்ட இருந்து என் உயிரையே அவர் தான் காப்பாத்தினாரு. இன்னைக்கு வரைக்குமே அந்த நன்றி கடனை திரும்ப கொடுக்க முடியாத ஒரு குற்றவாளியா நிக்கிறேன். பாருப்பா, இதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா யோசிக்காம என்கிட்ட வந்து சொல்லுன்னு இந்த தலைவர் பையன் லைட்டா ஹீரோ மேல அக்கறைப்பட்ட மாதிரி பேசுறான். ஆனா அதே டைம்ல உள்ளுக்குள்ள ஒரு சின்ன வஞ்சமும் தெரியுது. கற்பனா இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயின் ஹீரோவோட படத்தை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு சுருட்டமுடிக்காரி லீட் ஆவன்ட்டா. தலைவர் இப்பதான் என்கிட்ட ஒரு புது வேலையை கொடுத்திருக்காரு. அதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. உனக்கு நான் எதை சொல்லட்டும்? ரொம்ப யோசிக்காத, முதல்ல கெட்ட விஷயத்த நானே சொல்றேன். தேவையில்லாம நம்ம வேலையில தலையிடக்கூடிய அந்த ஹீரோ கூடி சீக்கிரமே அவன் இறந்து போயிடுவான். அப்படின்னா நல்ல செய்தி, நீ தான் அவனை உன் கையாலேயே கொல்ல போற. அங்க இருக்க டேபிள்ல தலைவர் உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட கொடுக்க சொன்னாரு. வேலையை நல்லபடியா முடிச்சிரு. முக்கியமா உனக்குள்ள இருக்க காதல் அதை மொத்தமா தலைமுழுகிடு. இப்படி எல்லாம் பேசிட்டு லேட்டா அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டா. அதுக்கப்புறமா ஹீரோயின் டேபிள்ல இருக்க அந்த சின்ன பெட்டியை திறந்து பார்க்கும்போது ஒரு பயங்கர விஷம் கொண்ட தேல் அதுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கு. ஹீரோவை மனசார காதலிக்கக்கூடிய ஹீரோயின் எப்படி அவனை கொல்ல போறோன்னு தெரியாம உள்ளுக்குள்ள அதிக வேதனையோட இருக்கா. கட் பண்ணா அடுத்து இந்த கதையோட வில்லனை காட்டுறாங்க. சரியான வாய்ப்பு கிடைச்சா ஹீரோவோட கதையை முடிக்க முடியும். இதுக்கு மேலையும் காரணங்களை சொல்லாம ஒழுங்கா வேலையை முடிக்கிறதுக்கான வழியை பாருன்னு தளபதியா அந்த வில்ல பையன் சரமரியா
திட்டி விட்டான். இந்த இடத்துல கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. ஹீரோ மறுபடியும் கேடி பண்ண கூட்டிக்கிட்டு அந்த கவர்னர் வீட்டுக்கு வந்திருக்கான். என்னாச்சு, இவ்வளவு சீக்கிரமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? தலைவரே, இப்பதான் கேடி பண்ண ஒரு விஷயத்த சொன்னா. அரச பதவியில இவரோட அப்பா இருந்ததால ஒரு முறை இளவரசரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த நேரத்துல அவரோட உடம்புலயும் ஒரு சின்ன வித்தியாசமான அடையாளத்தை பார்த்திருக்காங்க. அதாவது தெய்வ மிருகங்களோட ஆன்மாக்கள்ல ஒண்ணு. நீ எதை பத்தி சொல்றேன்னு சுத்தமா புரியல. நீங்களே இந்த ஓவியங்களை பாருங்க. இந்த 5 அடையாளங்களும் சொர்க்கத்துல வாழ்ந்த 5 ஆன்மாக்களை குறிக்குது. 100 வருஷத்துக்கு ஒரு முறை மனித உலகத்துல இருக்க 5 மனிதர்களோட உடம்புக்குள்ள அந்த ஆன்மாக்கள் வாழுமா. இதை தெரிஞ்சுக்கிட்ட வில்ல அந்த 5 பேர் உடம்புக்குள்ள இருக்க ரத்தத்தை உறிஞ்சு தன்னை ஒரு மகா சக்திசாலியா மாத்திக்க பாக்குறான். ஒருவேளை இது மட்டும் நடந்தா உலகமே அவனோட காலடியில இருக்கும். தம்பி, நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த எதிரிகளோட அடுத்த இலக்கு கண்டிப்பா அது இளவரசனா தான் இருக்கும். ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி ராஜா இறந்து போனதுக்கு அப்புறமா இப்ப அந்த இளவரசன் இங்க இருக்காங்கிற தகவல் யாருக்கும் தெரியாது. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் தொலைஞ்சு போயிட்டாருங்கிற உண்மை கூட நகரத்துல இருக்க முக்கியமான ஆட்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அதனால யாருக்கும் தெரியாம இளவரசர் எங்க இருக்காருன்னு தேட ஆரம்பிங்க. அவரை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால மத்தவங்களோட உயிரை காப்பாற்ற முடியும். இந்த மாதிரி பேசிக்கிட்டே வெளியில வரும்போது திடீர்னு ஒரு காவலாளி காயத்தோட நேரா உள்ள ஓடி வரான். என்னாச்சுன்னு பார்த்தா ஒரு சில குலகார பயப்புள்ளைங்க ஊர் தலைவரை சாகடிக்கிறதுக்கு இங்க வந்திருக்காங்க. இதை பார்த்து கடுப்பான ஹீரோ மின்னல் சக்தி உதவியோட மந்திரவாளை பயன்படுத்தி பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறான். நினைக்கிறத விட நிலவரம் கலவரம் ஆயிடுச்சு. ஒரு கட்டத்துல ஹீரோவையே வெட்ட பாப்பானுங்க. நம்மால முடிஞ்ச வரைக்கும் தோள்பட்டையோட சேர்த்து அந்த வாளை தாங்கி பிடிக்கிறான். அப்ப தெரியாதனமா ஹீரோவோட தோள்பட்டையில காயம்பட்டு லைட்டா ரத்தம் உடைஞ்சு அது இவனோட மந்திர வாள்ல பட்டுரும். அடுத்த நிமிஷமே இத்தனை வருஷமா மரக்கட்டை உருவத்துல இருந்த அந்த மந்திர வாள் ஒரு உண்மையான வாளாவே உருமாறிடுச்சு. இது மூலமா முன்ன விட ஹீரோவுக்கு அளவுக்கு அதிகமான பவர் கிடைக்குது. வந்த எதிரிகளையும் பந்தாடிட்டு இருக்கான். இதே மாதிரிதான் ஃப்ரெண்டுக்காரன் துப்பாக்கி வச்சு சுட்டோம். கேடி பொண்ணு தான் மந்திர ஈட்டிய பயன்படுத்தியும் வர்ற எதிரிகளை ஓரளவுக்கு சமாளிச்சு மொத்தமா அழிச்சிட்டாங்க. சரி, மிச்சம் மீதி உயிரோட ஒரு ஆள் இருப்பான். அவன்கிட்ட வில்ல எங்க இருக்கான்னு விசாரிக்கலான்னு பார்த்தா கூட அவன் ஒரு மருந்தை குடிச்சிட்டு பாவம் அந்த பயபுல செத்து போயிட்டான். இதுல இருந்தே ரொம்ப தெளிவா தெரியுது இந்த பயபுள்ளைங்க வில்லனுக்கு கீழே தான் விசுவாசமா இருக்காங்க. அதுக்கப்புறமா ஊர் தலைவரை பாதுகாப்பா இருக்க சொல்லிட்டு ஹீரோயினோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயந்து அவசர அவசரமா விடுதிக்கு வந்து பார்க்கும்போது அங்க அந்த சுருட்ட முடிக்காரி, அதாவது லீட்டா நிக்கிறா. யார் தம்பி நீ? எதுக்காக எங்க வந்த? இல்ல ஹீரோயினை பார்க்க வந்த. ஓ அவளா? உனக்கு விஷயம் தெரியாதுல்ல? ஒரு பணக்கார ஜமீன்தார் என் தங்கச்சிக்கு வேற ஒரு நகரத்துல வேலை இருக்குன்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடியே அவளை ஊரை விட்டு கூட்டிட்டு போயிட்டான். இதே மாதிரிதான் பக்கத்து ஊர்ல ஒருத்தங்கிட்ட நெருங்கி பழகுனா. ஆனா பாதி நாள்லயே இங்க வந்தாச்சு. இப்ப அடுத்து என்னடானா உன்கிட்டயும் பழகி இருக்கா. ஏன் தம்பி, காதல் கீதல எதுவும் போய் சொல்லி ஏமாத்தலையே? பதில் எதுவுமே சொல்லாம அழுதுகிட்டே ஹீரோ அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவான். அப்ப அறைய விட்டு வெளியில வந்த ஹீரோயின் லீட்டாவை வளைச்சு பிடிச்சு சரமரியா கத்துறா. உனக்கு என்ன பைத்தியமா? அந்த ஹீரோவா நான் மனசார காதலிக்கிறேன். ஆனா அவங்கிட்ட போய் என்ன தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்க. இந்த பாரு, இது எல்லாமே உன்னோட நல்லதுக்காக மட்டும்தான். ஏன்னா நீ காதலிச்சுக்கிட்டு இருக்கங்கிற விஷயம் அந்த வில்லனுக்கு மட்டும் தெரிய வந்துச்சு. உன்னை ஈவியா இருக்க இல்லாம சாகடிச்சிருவான். உன் அக்கறை ஒன்னும் தேவையில்ல. அந்த ஈர வெங்காயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வேக வேகமா ஹீரோவை தேடி கிளம்புறா. இன்னொரு பக்கத்துல தான் வாழ்க்கையவே வெறுத்து போன ஹீரோ பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதை கூட கவனிக்காம அங்க இருக்க பாலத்தோட கட்டையில உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்ப சடனா இவனுக்கு யாரோ கொடை பிடிக்கிறாங்க. திரும்பி பார்த்தா அது நம்ம ஹீரோயின். அந்த லீட்டா ஹீரோயினை பத்தி எவ்வளவு தப்பு தப்பா சொல்லிருப்பா. ஆனா அதெல்லாம் துளி கூட மனசுல வச்சுக்காம இவளை கட்டி பிடிச்சுக்கிட்டு ஓன் அழுறான். அதுக்கப்புறமா நேரா தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தவன், மன்னிச்சிடு, என் அக்காவுக்கு உங்ககிட்ட பழகுறது பிடிக்கல. அதனாலதான் நம்மள பிரிக்கிறதுக்காக நிறைய பொய்களை சொன்னாங்க. அதெல்லாம் பரவாயில்ல விடு. என் அப்பா என்னை விட்டு போகும்போது கடைசியா அந்த மந்திரபாலம் மட்டும் தான் எனக்கு துணையா விட்டுட்டு போனாரு. அதுக்கப்புறம் நான் நேசிச்ச ஒரே ஒரு ஆளு அது நீ மட்டும்தான். உங்க அக்கா சொன்ன மாதிரி நீ இந்த ஊரை விட்டு போயிட்டியோன்னு ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டேன். அப்பதான் ஹீரோயின் ஹீரோவோட மந்திரவால் பிரகாசமா ஜொலிக்கிற விஷயத்தையே கவனிக்கிறா. டேய் ஒரு நிமிஷம் இரு, நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது என்ன ஒரு சில குலகாரங்க கொல்ல பார்த்தாங்கன்னு சொன்னல, அந்த நேரத்துல உங்க அப்பாவை நான் பார்த்தேன். நிஜமாவா சொல்ற? ஆமா, உங்க அப்பா மட்டும் கிடையாது, உன்கிட்டயும் நான் பேசியிருக்கேன். இங்கதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக். உயிருக்கு பயந்து நம்ம ஹீரோயின் தெரிச்சு ஓடுவா. அந்த நேரத்துல கொலகார பயப்பிள்ளைங்க வெட்டலாமேன்னு வாழ ஓங்கி இருக்காங்க. சடனா ஒரு மந்திர வாள் உள்ள போந்து நம்ம குட்டி பொண்ணோட உயிரை காப்பாத்தி அந்த கொலகாரங்களை சாகடிக்குது. அதுக்கப்புறமா ஹீரோவோட அப்பா தான் இவளை காப்பாத்தி பக்கத்துல இருக்க கிராமத்துக்கிட்ட இறக்கி விட்டுருக்காங்க. அப்ப குழந்தையா இருந்த ஹீரோ தாங்கிட்ட இருந்த ஒரு மிட்டாய கூட ஹீரோனுக்கு கிஃப்டா கொடுத்திருக்கான். இந்த கதையெல்லாம் சொன்னதுமே ஹீரோனுக்கு செம ஷாக்கு. அப்படின்னா நான் சின்ன வயசுல பார்த்த குட்டி பொண்ணா நீ? ஆமா, உங்க அப்பாவுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். இதுக்கப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன்னு ஹீரோவை கட்டி பிடிச்சு பாச மலைய புழிஞ்சிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து பார்க்கக்கூடிய கேடி பொண்ணு இதுக்கப்புறமா ஹீரோவை காதலிச்சா தப்பா போயிடும் சொல்லி தன்னோட காதல மனசுக்குள்ளேயே மொத்தமா அழிச்சுக்கிட்டா. அதுக்கப்புறமா ஹீரோ ஹீரோயின் அந்த வீட்லயே கசமசா பண்ணிட்டானுங்க. நல்லா தூங்கிட்டு காலையில கண்ணமுழிக்கலான்னு பார்க்கும்போது ஹீரோயின் ஒரு மயக்க மருந்து போட்டு ஹீரோவை அதே இடத்துல உரைய வச்சுட்டா. என்ன மன்னிச்சிரு, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒரு சாதாரண மனுஷி கிடையாது. எனக்குள்ள அரக்க சக்தி இருக்கு. உன்னை கொல்றதுக்காக நிறைய பேர் இந்த ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க. முதல்ல அந்த பிரச்சனையை முடிச்சதுக்கு அப்புறமா நானே உங்ககிட்ட திரும்ப வரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் உடைகளை மாத்துவா. அப்பதான் ஹீரோ அவ கணத்துல இருக்க வித்தியாசமான அடையாளத்தை கவனிக்கிறான். சடனா அது பிரகாசமா ஜொலிக்குது. இங்கதான் ஹீரோ புத்தகுரு இவங்கிட்ட மட்டுமே தனியா சொன்ன ஒரு சின்ன ரகசியத்தை நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். தம்பி, மத்த எல்லாருக்குமே 5 பூதங்களோட ஆன்மாக்கள் இந்த பூமிக்கு வந்தது மட்டும் தான் தெரியும். ஆனா உனக்குள்ள எப்படி இடி மின்னலோட சக்தி வந்துச்சுன்னு தெரியுமா? பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மின்னல் சக்தியை கொண்ட ஒரு டிராகன் கடவுள் ஒரு அரக்க மிருகத்தை காதலிச்சுட்டாராம். தெய்வ உலகத்துல
காதல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பாவம். அதனால கோவப்பட்ட சொர்க்கத்தோட கடவுள் டிராகன் கடவுளையும் அவர் காதலிச்ச அந்த அரக்க மிருகத்தையும் தண்டிச்சு மனித உலகத்துக்கு மறுபிறவி மூலமா அனுப்பி வச்சாராம். சொல்ல போனா அந்த டிராகன் ராஜாவோட மறுபிறப்பு தான் நீ. அதனாலதான் உனக்குள்ள பிறப்பாலேயே மின்னல் சக்தி இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் உனக்குள்ள இருக்க சக்தி பாதி மட்டும்தான். அதனாலதான் அது பாக்குறதுக்கு நீல நிறத்துல இருக்கு. முழுமையான சக்தி கிடைக்கும் போது உன் உடம்பே தங்க நிறத்துக்கு ஜொலிக்கும். குருவே, அப்படின்னா டிராகன் கடவுள் காதலிச்ச அந்த பொண்ணு அவங்களை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? என்னதான் மனித உருவத்தில் இருந்தாலும் கூட அவளோட பின்பக்க தலைப்பகுதியில ஒரு வித்தியாசமான அரக்க மிருகத்தோட சிம்பிள் இருக்கும். அது மட்டும் தான் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரே ஒரு வழி. ஆக்சுவலா இந்த கதையில சொல்லப்பட்ட அதே அடையாளம் தான் நம்ம ஹீரோயின் தலையில இருக்கு. அப்படின்னா டிராகன் கடவுள் காதலிச்ச பொண்ணே இவதான். இந்த விஷயத்த ஹீரோ கண்ணுக்கு நேரா பார்த்தாலும் கூட மந்திரத்தால உறைஞ்சு போயிருக்கா இல்லையா? அதனால பாவம் ஹீரோயின் கிட்ட இத பத்தி சொல்ல முடியல. அதுக்கப்புறமா நேரா வில்லனை பார்க்க வந்திருக்கா. நிறைய அடியாளுங்க சுத்து போட்டு நிக்கிறானுங்க. மாஸ்க் போட்டிருக்கும் போதே ரொம்ப தெளிவா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கவர்னர் இருக்கால, அவன் தான் இந்த கதையோட மெயின் வில்லன். நல்லவ மாதிரி ஹீரோவையும் மத்தாளங்களையும் ஏமாத்திட்டு இருக்கான். உடனே ஹீரோயினை பார்த்து, நான் கொடுத்த வேலையை நீ முடிச்சியா? ஹீரோவை சாகடிச்சியா இல்லையா? தலைவரே என்ன மன்னிச்சிருங்க, ஹீரோ ரொம்ப நல்லவன், அவனை சாகடிக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்ல. அடை பாவி, டிராகனோட மறுபிறப்பான ஹீரோ மின்னல் சக்தியை பயன்படுத்தி நம்மளோட வேலைக்கு எந்த ஒரு தடையும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் வேணும்னே ஹீரோ கிட்ட உன்னை நெருங்கி பழக சொன்ன. ஆனா நீ உன்னையே அறியாம அவனை காதலிச்சிட்டு வந்திருக்க. இதுக்கு மேல உன்னை நம்பி வேலைக்காகாது. நான் ஏன் ஆளுங்களை வச்சே வேலையை முடிச்சுக்கிறேன். என்னமோ புல்ல மாதிரி வளர்த்தேன்னு கதை விடுறீங்க. என்ன உங்களோட சொந்த தேவைக்காக மட்டும்தான் பயன்படுத்திருக்கீங்க. ஹீரோவோட அப்பா உங்களை ஒரு முறை காப்பாத்திருக்காரு. ஆனா அந்த நன்றி கூட இல்லாம நீங்க தான் தீய சக்தியோட தலைவங்கிற உண்மை தெரிஞ்சதால அவரையே கொன்னுட்டீங்க. போதும், இதுக்கு மேல ஹீரோவையும் சாகடிக்க வேணாம். என்னையே எதிர்க்கிறேன்னா உன்னை இதுக்கு மேல விட்டு வைக்க முடியாதுன்னு அடிமைகளை வச்சு சண்டை போட வைக்கிறான். முடிஞ்ச வரைக்கும் தனியால ஹீரோயின் அவங்க எல்லாரையுமே அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்கா. ஆனா குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா இவளால தாக்கு பிடிக்கவே முடியல. கிட்டத்தட்ட சாக போற நேரத்துல அங்க இருக்க ஒட்டுமொத்த பேருமே செஞ்சு வச்ச சிலை மாதிரி உறைஞ்சு போயிடுறாங்க. என்ன ஏதுன்னு பார்த்தா அங்க கரெக்டா அந்த லீட்டா பொண்ணு வந்திருக்கா. ஆரம்பத்துல அந்த ஹீரோ உங்ககிட்ட பொய்யா பழகுறான்னு தான் நினைச்சேன். ஆனா நீ அவன் மேல வச்சிருக்க காதல புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா என்னால உன் காதல வேணான்னு சொல்லி மறுக்க முடியல. நான் இறந்து போனாலும் பரவாயில்ல, நீயாச்சும் பாதுகாப்பா இரு. இப்படி எல்லாம் சொல்லிட்டு தான் உருவத்தை டக்குன்னு ஹீரோயின் உருவமா மாத்திட்டா. உடனே அல்லக்கை ஒருத்தன் லீட்டா உடம்ப கொத்தா தூக்கி அவளோட ஆன்மாக்களை கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சிட்டு இருக்கான். கரெக்டா அங்க வந்த ஹீரோ மின்னல் சக்தியை வச்சு லீட்டாவை காப்பாத்திடுவான். அப்பதான் சுத்தி முத்தி கவனிக்கும் போது உண்மையான ஹீரோயின் இன்னொரு மூலையில கிடக்குறா. உன்னால இதுக்கு மேலேயும் அவங்களை காப்பாத்த முடியாது. லீட்டா என்ன காப்பாத்த அவங்க உயிரை விட்டுருக்காங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது வில்லன் பாதி அடிமைகளை மட்டும் கூட்டிக்கிட்டு டக்குன்னு அந்த இடத்தை விட்டு மறைஞ்சிட்டான். இதுக்கடையில ஹீரோயின் வேற வழியால கதறிக்கிட்டு இருக்கா. என்ன மன்னிச்சிடு, நான் ஒரு அரக்கிங்கிறத முன்னாடியே சொல்லிருக்கணும்ல. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நீ அரக்கி கிடையாது. பிறப்பாலேயே உனக்குள்ள தெய்வ மிருகத்தோட சக்தி இருக்கு. முன் ஜென்மத்துல நீயும் நானும் கடவுளா சொர்க்கத்துல வாழ்ந்தோம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா டிராகன் கடவுளோட மறுபிறப்பு தான் நீயும் நானும் திரும்ப சந்திக்கணும். இந்த மனித உலகத்துல காதலிக்கணுங்கிறது எல்லாமே எழுதப்பட்ட விதி. இதெல்லாம் சொல்லி முடிச்சதுமே பாவம் ஹீரோயின் அதே இடத்துல இறந்து போயிட்டா. நம்ம ஆளுக்கு கட்டுப்படுத்த முடியாத பயங்கர கோபம். நீலா இருக்கேன் வெள்ள முடிக்காருன்னு எல்லாருக்குமே சர்ற மரியா வெட்டு. காயப்பட்டவங்க தப்புச்சா போதுன்னு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் போயிட்டாங்க. அதுக்கப்புறமா இறந்து போன ஹீரோயினை முறையா அடக்கம் பண்ணிட்டாங்க. திடீர்னு அப்ப அங்க ஒரு காவலாளி ஓடி வரான். ஏன் என்னாச்சுன்னு கேட்டா மறுபடியும் இந்த தளபதி தற்காப்பு கலை பள்ளிக்கு வந்திருக்கான். அங்க இருக்க வேலைக்காரனை கைது பண்ணி வச்சிருக்கான். உடனே குருவும், என்னாச்சு உனக்கு? எதுக்காக வேலைக்காரனை கைது பண்ணிருக்க? யோ நடிக்காதையா, இவன் யாருங்கிற உண்மை உனக்கும் எனக்கும் ரொம்ப நல்லா தெரியும். அதனால என்ன தடுக்காம இருக்கிறது உனக்கு நல்லது. சடனா அப்ப அங்க வந்த ஹீரோ தளபதியை அடிச்சு போட்டு நொடிப்புறதுல அவன் கழுத்தையே துண்டா வெட்டிட்டான். அப்ப அங்க வந்த ஊர் தலைவரை பாருங்களேன், தொப்புன்னு கால்ல விழுந்து மண்டிடுறான். என்ன ஏதுன்னு பார்த்தா இவ்வளவு நாளா நம்ம ஹீரோவோட குருவுக்கு கீழே வேலைக்காரனா இருந்தால அது வேற யாரும் இல்ல, தொலைஞ்சு போனதா சொல்லப்பட்ட இளவரசன் தான். தான் அடையாளத்தை மறைச்சு இவ்வளவு நாள் இங்க வாழ்ந்திருக்கான். ஆனா தளபதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் இவரை கைது பண்ணி யாருக்கும் தெரியாம இவர் உடம்புக்குள்ள இருக்க அந்த 5வது ஆன்மாவோட சக்தியை உறிஞ்சு வில்லனுக்கு உதவி பண்ண நினைச்சிருக்கான். நல்ல வேலையா ஹீரோ அதுக்குள்ளேயே அவனோட கதையவும் முடிச்சுட்டான். ஆனா நமக்கு மட்டும் தான் தெரியும் இங்க இருக்க ஊர் தலைவர் தான் கதையோட மெயின் வில்லன். நடக்கிற எல்லாத்தையுமே தனக்கு சாதகமாக்கிட்டு தளபதி தான் உண்மையான வில்லன், கூடவே தீய சக்திகளோட தலைவன்னு ஒட்டுமொத்த பழியவும் அவன் மேல போட்டான். இளவரசே, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, உங்களை பாதுகாப்பா தலைநகரத்துக்கு நான் கொண்டு போறேன். இப்படி எல்லாம் ஏமாத்திட்டு இளவரசரை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். இதே டைம்ல ஹீரோ இறந்து போன ஹீரோயினை பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் சடனா ஒரு சீன்ல ஊர் தலைவரை கொலைகாரங்க கொல்ல வந்திருப்பாங்கல்ல, அப்ப நடந்த விஷயத்த நினைச்சு பாக்குறான். சண்டையோட கேப்ல அவன் நெஞ்சு பகுதியில ஒரு வித்தியாசமான அடையாளம் ஏற்பட்டிருக்கு. ஆரம்பத்துல ஹீரோ இந்த விஷயத்த கவனிக்கல. ஆனா இப்ப மறுபடியும் அது என்ன அடையாளம்னு யோசிக்கும் போது தீய சக்திகளையே கட்டுப்படுத்தக்கூடிய தலைவர் பால அவனுக்கு மட்டும்தான் ஆபத்தான நேரத்துல உடம்புக்குள்ள இருக்க அடையாளம் வெளிப்படுமா? அப்படின்னா இவன் நினைச்ச மாதிரி தளபதி வில்லன் கிடையாது, ஊர் தலைவர் தான் வில்லன்னு தெரிஞ்சு போச்சு. கூடவே தளபதி வேற தலைநகரத்துக்கு பாதுகாப்பா கூட்டிட்டு போறேன்னு போய் சொல்லிருக்கான். சோ இப்ப அவரோட உயிருக்கு ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்டு வேக வேகமா ஹீரோ ஃப்ரெண்டுக்காரன் கேடு பையன் 3 பேருமே வில்லனோட கோட்டைக்கே வந்துட்டாங்க. பார்த்தா ஏற்கனவே அந்த வில்லன் கொஞ்சம் கொஞ்சமா இளவரச உடம்புக்குள்ள இருந்து அவரோட ரத்தத்தை உரிய ஆரம்பிக்கிறான். இது மூலமா முன்ன விட இவனுக்குள்ள இருக்க பலம் இன்னும் அதிகமாயிட்டு இருக்கு. ஆனா முழுசா சாகடிக்கிறதுக்குள்ளேயே கோட்டையோட கதவுகளை உடைச்சு தள்ளிட்டு வெளியில இருந்த காவலாளிகளையும் அடிச்சு போட்டுட்டு நம்ம ஆளுங்க 3 பேரும் கெத்தா உள்ள வந்துட்டானுங்க. வாடா டிராகன் கடவுளோட மறுபிறப்பு, உங்க அப்பா நான் யாருங்கிற உண்மை தெரிஞ்சதால என் கையாலேயே இறந்து போனா, இப்ப அதே மாதிரிதான் நீயும் சாக போற.
அதையும் தான் பார்க்கலாம்னு சொல்லும்போது பக்கத்துல இருக்க அடியாளுங்க தான் சக்திகளை பயன்படுத்தி அட்டாக் பண்ணுவாங்க. ஆனா ஹீரோ கிட்ட மந்திரவாள் இருக்கு, அதை பயன்படுத்தி நொடி பொழுதுல அடியாளுங்களை பறக்க விட்டான். இதுக்கடையில ஃப்ரெண்டுக்காரன் துப்பாக்கி வச்சு முக்காவாசி எதிரிகளை சுட்டே கொன்னுட்டான். கேடி பொண்ணும் சலச்சவ கிடையாது, இவ அட்டிக்கிற அட்டி ஒண்ணும் சும்மா பட்டாசா இருக்குது. கடைசியா வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் தான் பயங்கரமான சண்டை. ஆரம்பத்துல ஹீரோ என்னதான் சண்டை போட்டாலும் கூட ஒரு கட்டத்துக்கு மேல இவனால தாக்கு பிடிக்க முடியல. டப்புன்னு அதே இடத்துல மயங்கிட்டான். பார்த்தா இல்லூஷன்ல அப்பா இவங்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. மகனே, உனக்குள்ள பழி வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கு. டிராகன் கடவுளோட சக்தி உனக்குள்ள முழுசா வரல. நீ எப்ப பழி வாங்குற எண்ணத்தை விடுறியோ அப்பதான் உன்னால எதையும் சாதிக்க முடியும். கட் பண்ண அடுத்து ஹீரோ ஹீரோயின் ஒன்னா இருக்க மாதிரி ஒரு சில காட்சிகள் வருது. இதெல்லாம் நினைச்சு பார்த்ததுமே இவ்வளவு நேரமா நீல நிறத்துல இருந்த ஹீரோவோட மந்திர சக்தி இப்ப தங்க நிறத்துக்கு மாறிடுச்சு. அப்படின்னா டிராகன் கடவுளோட முழுமையான சக்தி ஹீரோ உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். தரைய பொழந்துகிட்டு லட்சக்கணக்கான வாள்கள் நேரா வில்லனை பார்த்து பறக்க ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல ரொம்ப ஈஸியாவே அதையெல்லாம் தடுத்துருவான். ஆனா ரெண்டாவது முறையா தாக்கும் போது வில்லன் அடிபட்டு தொப்புன்னு கீழே விழுந்துட்டான். கொல்றதுக்கான வாய்ப்பு ஹீரோவுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கு. ஆனா இருந்தாலும் அப்பா சொன்ன வார்த்தையை கேட்டு பழி வாங்குற எண்ணம் மனசுக்குள்ளேயே இருக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு பொழைச்சு போன அதே இடத்துல விட்டுருவான். போடா போ, உங்க அப்பா மாதிரி நீயும் ஒரு கோலதான், கவலைப்படாத. இன்னைக்கு நான் இங்க இருந்து போனாலும் மறுபடியும் உன்னை அழிச்சு உனக்குள்ள இருக்க மின்னல் சக்தியவும் நான் எடுத்துப்பேன். இந்த மாதிரி வீர வசனங்களை பேசும்போதே டக்குனு இளவரசன் பின்பக்கத்துல இருந்து கத்திய வச்சு கரெக்டா ஒரு குத்து. அதுக்கப்புறம் என்ன, வில்லப்பனுக்கு பால் ஊத்தியாச்சு. ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோவோட குரு இளவரசனை பாதுகாப்பா தங்களோட தலைநகரத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அப்ப ஹீரோவோட கையில இருக்க அடையாளம் மறுபடியும் தங்க நிறத்துல ஜொலிக்க ஆரம்பிக்குது. அப்படின்னா இந்த சண்டை இன்னும் முடியல, இதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குதுன்னு இன்டைரக்டா சொல்லி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சரி, ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தரமான படத்தோட வரங்க. பை பாய்.